இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% off combo offer uniform saree collections எல்லாம் சேர்ந்து savings blast collections blast நம்ம சென்னை சில்க்ஸ் ஆடி blast savings blast collection blast. முதலமைச்சருக்கான எந்த தகுதியும் இன்றி நடிகராகவே விஜய் வலம் வருவதாக முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் விமர்சித்துள்ளார். தூத்துக்குடி மாநகரம் பேட்டை பகுதி திமுக சார்பில் செயற்குழு கூட்டம் தூத்துக்குடியில் நடைபெற்றது. மாநகர திமுக செயலாளர் ஆனந்தசேகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு உள்ளாட்சி தேர்தலை ஒட்டி மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து ஆலோசனை வழங்கினார். திமுக குறித்து அநாகரிகமாக பொய்களை பேசி வரும் முதலமைச்சர் விஜய்க்கு கண்டனம் தெரிவித்து இதில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு வித்திட்டது திராவிட மாடல் அரசு என்று பெருமிதம் தெரிவித்தார். ஆனால் சினிமாவில் பேசிய வசனத்தையே அரசியல் மேடைகளிலும் பேசி முதலமைச்சருக்கான எந்த தகுதியும் இன்றி நடிகராகவே விஜய் வலம் வருவதாக விமர்சித்துள்ளார். சமூக நீதி காக்கணும், நமக்கு சம வாய்ப்பு, சமத்துவம், எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிற ஒரு உன்னத கொள்கையோடு தான் நம்முடைய திமுகனாலதான் இவ்வளவு முன்னேற்றம் ஏற்பட்டது. முதலமைச்சர் ஆயிருக்கிறாரு, ஆனா இன்னும் தன்னை முதலமைச்சர் எந்த தகுதியும் இல்லை. அவருடைய பேச்சுல இன்னும் நடிகராக தான் இருக்காரு. அருள் சம்பவம் நீங்க நல்லா அவர் சினிமா ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதே வசனம், அதே போல ஏத்த இறக்கனோட பேசிட்டு போறாரு. அதே நடிகர் தான் இன்னும் நடிச்சிட்டு இருக்கிறீங்க. அதுல சொன்ன வார்த்தைக்கு அவருக்கு புரியுமா அப்படின்றது எனக்கே சந்தேகமா இருக்கு. இது என்னென்ன வார்த்தை பேசுறா, இதுக்கு அர்த்தம் புரியுமா, இவருக்கு தெரியுமா? இன்னும் தெரிஞ்ச பேச மாட்டாங்க. அந்த வார்த்தையெல்லாம் அவர் பேசுறாரு. மனித மாண்புன்றதே இல்லை அவருடைய பேச்சுல. படத்துல உள்ள வசனம் மாதிரியே பேசிட்டு. முதலமைச்சருக்கான எந்த தகுதியும் இன்றி நடிகராகவே விஜய் வலம் வருவதாக முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் விமர்சித்துள்ளார். தூத்துக்குடி மாநகரம் பேட்டை பகுதி திமுக சார்பில் செயற்குழு கூட்டம் தூத்துக்குடியில் நடைபெற்றது. மாநகர திமுக செயலாளர் ஆனந்தசேகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு உள்ளாட்சி தேர்தலை ஒட்டி மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து ஆலோசனை வழங்கினார். திமுக குறித்து அநாகரிகமாக பொய்களை பேசி வரும் முதலமைச்சர் விஜய்க்கு கண்டனம் தெரிவித்து இதில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு வித்திட்டது திராவிட மாடல் அரசு என்று பெருமிதம் தெரிவித்தார். ஆனால் சினிமாவில் பேசிய வசனத்தையே அரசியல் மேடைகளிலும் பேசி முதலமைச்சருக்கான எந்த தகுதியும் இன்றி நடிகராகவே விஜய் வலம் வருவதாக விமர்சித்துள்ளார். சமூக நீதி காக்கணும், நமக்கு சம வாய்ப்பு, சமத்துவம், எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிற ஒரு உன்னத கொள்கையோடு தான் நம்முடைய திமுகனாலதான் இவ்வளவு முன்னேற்றம் ஏற்பட்டது. முதலமைச்சர் ஆயிருக்கிறாரு, ஆனா இன்னும் தன்னை முதலமைச்சர் எந்த தகுதியும் இல்லை. அவருடைய பேச்சுல இன்னும் நடிகராக தான் இருக்காரு. அருள் சம்பவம் நீங்க நல்லா அவர் சினிமா ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதே வசனம், அதே போல ஏத்த இறக்கனோட பேசிட்டு போறாரு. அதே நடிகர் தான் இன்னும் நடிச்சிட்டு இருக்கிறீங்க. அதுல சொன்ன வார்த்தைக்கு அவருக்கு புரியுமா அப்படின்றது எனக்கே சந்தேகமா இருக்கு. இது என்னென்ன வார்த்தை பேசுறா, இதுக்கு அர்த்தம் புரியுமா, இவருக்கு தெரியுமா? இன்னும் தெரிஞ்ச பேச மாட்டாங்க. அந்த வார்த்தையெல்லாம் அவர் பேசுறாரு. மனித மாண்புன்றதே இல்லை அவருடைய பேச்சுல. படத்துல உள்ள வசனம் மாதிரியே பேசிட்டு. இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% off combo offer uniform saree collections எல்லாம் சேர்ந்து savings blast collections blast. நம்ம சென்னை சில்க்ஸ் ஆடி blast savings blast collection blast.